Hi everyone. Last classல நம்ம ஹிஸ்ட்ரியோட ஒரு brief introduction பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளாஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கிளாஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் படிச்சிருப்பீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி. அதை பற்றின ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நான் சிவிலைசேஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். சிவிலைசேஷனில் சிவிஸ் அப்படின்றது ஒரு லாட்டின் வேர்ட். இது வந்து சிட்டி அப்படின்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் நம்ம. அப்போ சிவிலைசேஷன்னா என்னென்னா அவங்க ஒரு நகரமயமாக்கப்பட்ட சமூகத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட்டாக வந்து ரிவரை ஒட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெசபடோமியா வந்து டைக்ரிஸ் ரிவர் அப்படின்ற ஒரு ரிவரை சுற்றி தான் வந்து ஃப்ளரிஷ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஈஜிப்டில் கூட சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நைல் ரிவரை ஒட்டி உங்களுக்கெல்லாம் வந்து சிவிலைசேஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபர்டைல் லேண்ட்ஸ்லாம் நீங்கள் டார்க் கலர்ஸில் அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. மெசோ அப்படின்னா நடுவில், பொட்டோமோஸ் அப்படின்னா வந்து ரிவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ லிட்ரலி மெசபடோமியானா ரிவருக்கு நடுவில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்றது தான் அர்த்தம். மெசபடோமியா எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான், குவைத், துருக்கி, சிரியா இந்த டைமில் வந்து இந்த கண்ட்ரீஸில் தான் இப்போ மெசபடோமியா ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. ஸோ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி ரிவர்ஸை ஒட்டி தான் இருக்குது. எந்த ரிவர் மேஜராக நம்ம பார்க்கலான்னா இண்டஸ் ரிவர் தான். ஸோ இப்போ இந்த இண்டஸ் ரிவர்லேயே வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் கிளை ஆறுகள்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதை தான் வந்து சட்லஜ், ரவி இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸை சுற்றியும் வந்து சிவிலைசேஷன் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டைமில் வந்து இப்போ எங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா இந்த 3 இடத்துல தான் சிவிலைசேஷன் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுன்னா நம்ம மெசபடோமியான்னு பார்த்தோம்ல, அதுதான் வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு சிவிலைசேஷனாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா ஃபஸ்ட்டு அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இதோட காலகட்டம் பார்த்திங்கன்னா 3300 to 1900 BCEயில் இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இதோட மொத்த பரப்பளவு வந்துட்டு 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 3 கண்ட்ரீஸில் வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மக்கள் எல்லாருமே பிரான்ஸ் ஏஜில் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. இவங்க யூஸ் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, அதாவது நம்மளுக்கு இன்னும் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் புரிஞ்சிக்க முடியல. அவங்க ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் வச்சு எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே நம்மளால் டிசைஃபர் பண்ண முடியல நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி. ஓகேவா? ஸோ இவங்க என்னெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க இவங்களை வந்து ஒரு நோட்டபிள் சிவிலைசேஷனாக இவங்களை காமிச்சிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நல்ல ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் வந்து ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடு கட்டி இப்படி தான் ஒரு இடத்துல ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆர்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டரியாக இருக்கட்டும், இல்லைனா பீட்ஸ் வந்து கோர்த்து அவங்க போட்டுக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆர்கிடெக்சரும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க அது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பப்ளிக் ஹெல்த்தை வந்து அவங்க நிறைய ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இவங்க மெயினாக சர்வைவலுக்காக அக்ரிகல்ச்சர் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற அனிமல்ஸையும் இவங்க சேர்த்து டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட ஸ்பெஷலைசேஷனாக இருந்திருக்கு இந்த டைமில். ஓகே, ஸோ இந்த மொத்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயுமே 4 பார்டர்ஸ்லேயும் 4 சிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஷாட்டுகை அப்படின்ற ஒரு சிட்டி வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அது நார்த் மோஸ்ட் பார்டரில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி சவுத்தில் பார்த்தோன்னா தைமாபாத் அப்படின்னு மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது? நார்த்தில் ஆப்கானிஸ்தானில் ஸ்டார்ட் ஆகி சவுத்து வந்துட்டு மகாராஷ்டிராவில் இந்தியாவில் முடியுது. ஓகேவா? அது மாதிரி வெஸ்ட் சைடில் பார்த்தோன்னா சுட்ககெந்தர் அப்படின்ற ஒரு இடத்துல பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இது அப்படியே ஈஸ்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்தோம்னா திருப்பி இந்தியாவுக்குள்ளே வந்து ஆலம்கீர்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து உத்தரப்பிரதேஷில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 4 பார்டர்ஸுமே எந்தெந்த எக்ஸ்டென்ட்டில் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஹரப்பா அப்படின்ற ஒரு முக்கியமான சிட்டியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுலேயே நிறைய சிட்டிஸ் இருக்கும்ல, டெல்லி, சென்னை, மும்பை மாதிரி. ஹரப்பான்றது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டி. ஸோ இதுலேயே வந்து 3 ஸ்டேஜஸாக வந்து ஹரப்பன் சிவிலைசேஷனை நம்ம பிரிக்கிறோம். ஏர்லி ஹரப்பன், மெச்சோர் ஹரப்பன், லேட் ஹரப்பன் அப்படின்னு. ஸோ ஏர்லி ஹரப்பன் வந்துட்டு 3000 to 2600 BCE வரைக்கும் நிலச்சிருக்கு. இந்த டைமில் அவங்க வில்லேஜஸில் வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நகரமயமாக்கப்படுதல் அப்படின்றது வந்து மெச்சோர் ஹரப்பன் பீரியடில் தான் நம்மளுக்கு வருது.
ஸோ இது வந்து 2600 to 1900 BCEல தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்து லேட் ஹரப்பன் பீரியடில் தான் வந்து இந்த சிவிலைசேஷன் வந்து நம்ம டிக்ளைன் ஆக ஸ்டார்ட் பண்ணுறதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் மேசன் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஹரப்பாவை போய் 1826 விசிட் பண்ணுறாரு. எதுக்காக போய் விசிட் பண்ணுறாருன்னா ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அவங்க ஒரு சர்வே மாதிரி பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது சுட்ட செங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பர்ன்ட் பிரிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து கிடைக்கிதுன்னா அந்த இடத்துல ஏதோ சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பர்ன்ட் பிரிக்ஸ் அந்த டைமில் அவங்க பார்க்குறாங்க, பட்ஸாக ஒன்றும் எடுத்துக்கல, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவர் தான் வந்து ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் ஃபஸ்ட்டு சர்வேயராகவும் அவர் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து 1920 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் இந்த 3 வருஷத்தில் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்காரு. 1853, 1856, 1875 இந்த 3 வருஷத்துலேயும் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. 1856 அவர் எதுக்கு வந்து விசிட் பண்ணார்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ஒரு ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நான் முன்னாடி சொன்ன அதே கன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பி அதை பார்வையிடுறதுக்காக இவர் வராரு. ஓகேவா, ஸோ இப்படி ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் 1920. அப்போ இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இங்கே வந்து ஏதோ ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருந்திருக்கு, இவ்வளோ தோண்ட கல்லெல்லாம் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக இங்கே என்னமோ இருக்குது, நம்ம இங்கே சர்வேயை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1921 என்ன நடக்குதுன்னா தயாராம் சாஹ்னி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஹரப்பா அப்படின்ற ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. ஹரப்பா அப்படின்னா சிந்தியில் என்ன அர்த்தம்னா புதைந்த நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரவி அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது, அதாவது இண்டஸோட ஒரு கிளை நதி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு இங்கே வந்து ஹரப்பான்னு ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி அதுக்கு நெக்ஸ்ட் வருஷமே ஆர்டி பானர்ஜி அப்படின்ற ஒருத்தர் வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு ஒரு சிட்டியை கண்டுபிடிக்கிறாரு. இது எங்கே இருக்குன்னா இண்டஸ் ரிவரில் வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு, சிந்து அப்படின்ற ஒரு நதி பக்கத்தில் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இதில் ஓகே இது 2 வேறு இடத்துல கிடச்சிருக்கு, ஆனால் 2 இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி கிரிட் பேட்டர்ன் இருக்குது, அவங்க ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சிட்டாடல் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இருக்குது. சிட்டாடல்னால் வந்துட்டு ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி, இல்லை ஒரு பெரிய சேஃப்டி பிளேஸ் மாதிரி, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எல்லாருமே அங்கே போய் ஒதுங்கிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஃபீச்சரையும் அங்கே கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபீச்சர் 2 இடத்துலையுமே சிமிலராக இருக்க போய் தான் ஓகே இது எல்லாமே ஒரே சிவிலைசேஷன் தான் அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. இது எப்போ கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா 1924 தான் இவங்க சொல்கிறாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னு ஒரு பெரிய ஏரியாவை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் இருக்கிற 2 சிட்டிஸ் தான் வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த மேப் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சி வந்து சுற்றி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. ரிவர் நிறைய இருந்ததால் அக்ரிகல்ச்சர் நல்லா ஃப்ளரிஷ் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நம்ம போக போக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய சிட்டிஸ் வந்து நம்ம ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்ச 2 சிட்டிஸ் தான் வந்துட்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ. ஸோ இது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இது வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஓகேவா, அதே மாதிரி தொலவீரா, லோத்தல், காலிபாங்கன், ராக்கிகாரி இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லோத்தல் அப்படின்றது வந்து குஜராத்தில் இருக்குது. நான் முன்னாடி மேப்பில் காமிச்ச மாதிரி இந்த மவுத் மாதிரி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறாங்க லோத்தல் அப்படின்னு. ஸோ இது வந்து போர்ட் சிட்டி ஆஃப் ஐவிசி. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய வாட்டர் இருக்குது, ட்ரேடுக்கு வந்து ஈஸியாக வேறு கண்ட்ரீஸ்க்கு போகிறதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே கண்டுபிடிச்ச போர்ட்டை வச்சு தான் அவங்க கன்க்ளூட் பண்ணுறாங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட போர்ட் சிட்டியாக இது இருந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, அதே மாதிரி கலிபாங்கன் அப்படின்ற இடத்துல வந்து நெருப்பு, அந்த அக்னி குண்டம்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு இவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயரை வந்து தெய்வமாக வச்சு வர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி ராக்கிகாரி அப்படின்ற ஹரியானாவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு கிரானரி, அதாவது அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான நிறைய பிளேசஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான சிட்டிஸ் நீங்கள் பார்த்தோன்னா லோத்தல், காலிபாங்கன், ராக்கிகாரி அப்படின்ற இந்த 3 சிட்டிஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை எவிடன்ஸாக வச்சுருக்கு.
இதில் மோஸ்ட் ஆஃப் த எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஹரப்பான்ற சிட்டியில் மட்டும்தான். ஓகேவா? ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அந்த எவிடன்ஸஸ்க்கு பார்க்குறோம். கிரேட் பாத் அப்படின்ற ஒரு இடம், இந்த குளியல் படுக்கை மாதிரி வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு பப்ளிக் பூலாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் வந்து முன்னெடுத்து வைக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்டாச்சுக்கு பேர் வந்து டான்சிங் கேர்ள் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னு ஒரு மதகுரு சிலை வந்து கிடைக்குது. இதை வந்து ஸ்டியடைட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பசுபதி சிவா அப்படின்ற ஒரு காயின் மாதிரி நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஆதாரமாக இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பசுபதி சிவான்னு ஒரு ஆள் இருக்கார். அவருக்கு 3 ஃபேஸ் இருக்குது, 2 ஹார்ன் இருக்குது, சுற்றி அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த அனிமல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எலிஃபண்ட் இருக்குது, பஃபெல்லோ இருக்குது, ரைனோசரஸ் இருக்குது. அவர் காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டியர், நம்ம 2 மான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு எவிடன்ஸாக பார்க்குறோம். ஓகே, ஸோ இவங்க முக்கியமான சில ஆக்குபேஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர். ஆப்வியஸ்லி நம்ம சர்வைவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது வந்து சாப்பாடு. ஃபஸ்ட்டு டைமில் நம்ம ஹண்டிங் வந்து பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் நிறைய வேளாண்மை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்க ஸ்டார்ட் பண்ணோடனே அனிமல்ஸையும் வந்து ஹெல்ப்புக்காக டொமஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு சாப்பாடு வந்து உறுதியாக கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ டைமில் இவங்க ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் தான் கிராஃப்ட். ஓகேவா? ஸோ இந்த பின்னலாடை, அப்புறமா வந்து இந்த கழுத்தில் போடுற மாலை, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் என்ன இவங்க இம்பார்ட்டண்ட்டாக பிளான்ட் பண்ணியிருக்காங்கன்னா வீட், பார்லி, லென்டில், சிக்பி, செசமி, மில்லட்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கோதுமை, பார்லி, பருப்பு, சுண்டல் வகை, திணை வகை எல்லாமே வந்து இவங்க பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டபுள் கிராப்பிங் சிஸ்டமை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கிராப்பிங்னா வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு க்ராப்பை வந்து பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து வேறு க்ராப் வந்து பிளான் பண்ணுறாங்க. டபுள் கிராப்பிங்கையும் மிக்ஸ் கிராப்பிங்கையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மிக்ஸ்டு கிராப்பிங்னா ஒரே டைமில் 2 கிராப்ஸை வந்து பிளான் பண்ணுறது தான் மிக்ஸ்டு கிராப்பிங். இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறது வந்து டபுள் கிராப்பிங் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி இவ்வளோ தெளிவாக தெரியுதுன்னா, கலிபாங்கன் அப்படின்ற இடத்துல வந்து உழுத நிலம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக கிடைக்குது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கலிபாங்கனில் வந்து ஃபயர் ஆல்டர், ரிச்சுவல் பண்ண பிளேஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அதுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு இந்த உழுத நிலமும் நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமல் டொமஸ்டிகேஷன் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. என்னெல்லாம் இவங்க டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா ஷீப், கோட் அண்ட் ஃபவுல். ஓகேவா? ஸோ அந்த ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்தையும் வந்து இவங்க வளர்த்து அக்ரிகல்ச்சருக்கு சைடில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க பெனிஃபிட்க்கு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இங்கே என்ன இருக்குன்னா, ஹார்ஸ் அப்படின்ற ஒரு அனிமல் வந்து இவங்களுக்கு தெரியல. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஹார்ஸ் வந்து யாருக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஆனால் இவங்களுக்கு வேறு சில அனிமல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. பஃபெலோ தெரிஞ்சிருக்கு, பன்னி தெரிஞ்சிருக்கு, எலிஃபண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, மான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஜெபு அப்படின்னு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. அவங்க ட்ரேட் பண்ண எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஜெபு போட்ட ஒரு சீலை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெபு ஒரு முக்கியமான அனிமலாக இருக்குது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். அவங்க வந்து மீன் அப்புறம் பறவையெல்லாம் கூட பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு எவிடன்சஸ் மூலிமா தெரிய வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரேட் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி மேப்பில் காமிச்ச மாதிரி நம்மளுக்கு குஜராத் மாதிரியான இடங்கள்ல இருந்து ஈஸியாக ஆக்சசபிலிட்டி இருக்குது வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் வரத்துக்கு. ஸோ ட்ரேடும் இந்த மக்கள் பண்ணியிருக்காங்க அதனால அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரிய வருது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த போர்ட் சிட்டிஸும் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல. ஸோ இங்கே இந்த இடத்துல இருந்து அவங்க வச்சிருக்கிற பொருட்களை வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ யாருக்கு ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் மெசபடோமியாவுக்கும் ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேவா? அதுக்கு யூஸ் பண்ண வெயிங் ஸ்கேலை வந்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. இதுக்கான எவிடன்ஸ் வந்து எங்கே கிடைக்கிது இவங்க 2 பேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மெசபடோமியன் சிவிலைசேஷனில் இருக்குது. ஓகேவா? அங்கே வந்து மெலூகா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். மெலூகா அப்படின்னா சிந்து நதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இந்த மக்கள் தான் வந்துட்டு எங்கள் கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் நம்ம எழுதிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா?
இப்போ இந்த பாட்டரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியராக சில எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க. இந்த பீப்பால் லீஃப் அப்படின்னு அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர்லாம் அங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேல் மாதிரி மீனோட தோல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்கேல் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜிக்ஸாக் பேட்டர்னு, அப்புறம் சர்க்கிள்லேயே வந்து இப்படி காயில் மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்க பாட்ரியில் போட்டிருக்காங்க. எழுத்து மாதிரி எதுவுமே நம்மளுக்கு பாட்ரியில் கிடைக்கல. இப்போ கீழடி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் சிவிலைசேஷன் வந்து கீழடி தான். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எழுத்தெல்லாம் இருக்குது பாட்டரியில், ஆனால் இங்கே வெறும் டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன ஆடை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா சில்க் அண்ட் காட்டன் வச்சு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க அவங்க. அது மேலே பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸையும் வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு சொசைட்டியில் என்ன மாதிரி காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஜெபு போட்ட சீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே சில சிம்பிள்ஸ் வச்சு என்னமோ எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா? ஸோ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி குறியீடுகள்லாம் இருக்குது. இதுதான் அவங்க யூஸ் பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கணும் அப்போது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இவங்களுக்குன்னு ஒரு மதம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரல. பட் இவங்க நேச்சரை வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஃபயர், வாட்டர், அது எல்லாத்தையும் வர்ஷிப் பண்ணி இந்த பீப்பால் ட்ரீ அப்படின்றத வந்து நம்ம கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இவங்க இந்த ட்ரீயையும் வணங்கியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி பசுபதி சிவா அப்படின்ற ஒரு கடவுளையும் இவங்க வணங்கியிருக்காங்க அப்படின்னு எவிடன்ஸஸ் மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது. அதே மாதிரி மதர் காடஸையும் வந்து இவங்க வணங்கியிருக்காங்க. அனிமல்ஸ் எல்லாம் சுற்றி வச்சு ஒரு தேவதை மாதிரி அவங்க வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் மதர் காடஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி ஒரு டைமில் ரொம்ப செழிப்பாக ஃப்ளரிஷான ஒரு சிவிலைசேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு டைமில் டிக்ளைன் ஆகும். அதுக்கான ரீசன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சில அசம்ஷன் வைக்கிறாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான கிளியர் எவிடன்சஸ் வந்து நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்கல. நம்மளுக்கு இந்த இடத்துல இது பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல இது பண்ணியிருக்கலான்னு சில அசம்ஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சதே ஒழிய இது மொத்தமாக எப்படி அழிஞ்சிருக்கலாம் அப்படின்ற எந்த எவிடன்ஸுமே நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. சில காரணங்கள் வந்து அவங்க மேபி இதனால் நடந்திருக்கலாம் அப்படின்னு முன்மொழிகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வேஷனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்துட்டு ஏதாவது பெரிய பூகம்பம் இல்லைனா கடல் சீற்றம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், அதனால இந்த சிவிலைசேஷன் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க போயிருக்கலாம் வேறு இடத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுதான் சம் ஆஃப் த ரீசன்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் இதுதான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேதிக் பீரியட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இதில் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் வந்து மெசபடோமியா தான் அப்படின்றத ஆர்கியாலஜிஸ்ட் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.